எங்க அனுப்ப போறீங்க? அது என் ஆட்டோவை எஃப்சிக்கு அனுப்பணும்னு பேசிட்டு இருந்தேன். அம்மா நீ என்ன இந்த பக்கம்? நானு என் ஃப்ரெண்ட்ஸ பார்க்க போறேன். அவங்களுக்கு சமோசா வேணும். நான் கட்டி தரேன். இப்படிதானே எனக்கும் இருந்திருக்கும். எவ்வளவு மெசேஜ் அனுப்பியிருப்பேன், எவ்வளவு ரீல்ஸ் அனுப்பியிருப்பேன். எதுக்காவது ரிப்ளை பண்ணியா? சாரிடா, நான் இங்க ஒரு ப்ராஜெக்ட் லான்ச்ல இருந்தேன். அதோட ஆட் மார்க்கெட்டிங் எல்லாம் பார்த்து செம்ம டயர்ட் ஆயிடுச்சு. சாரி. தாரா, எனக்கு ஒரு டவுட். அன்னைக்கு உன் ஸ்டேட்டஸ்ல ஏதோ ஒரு லவ் சாங் பார்த்தேன். உனக்கு யாரையாவது பிடிச்சிருக்கா? போட்டோகிராஃபி இருந்தாலும் நான் செக் பண்ணும். எனக்கு இவரை பிடிச்சிருக்கு. நம்ம ஃபேமிலி மாதிரி ரிச்சான ஃபேமிலி இல்ல, பட் ரொம்ப டீசென்ட்டான ஃபேமிலி. இன்னும் அவரை பத்தி சரியா தெரிஞ்சுக்கிட்டா ஒரு முடிவுக்கு வந்துருவேன். நான் இன்னும் கொஞ்ச நாள் இங்க தான் இருக்க போறேன். அதுக்குள்ள உன் லவ் மேட்டரை ஃபைனல் பண்ணிடுறேன். நான் பார்த்து ஓகே பண்றேன். காவியா, உன் நாத்தனார் சொன்ன மாதிரி கல்யாணம் வரைக்கும் நீ பத்திரமா இருக்கணும். நீ என்ன வேணாலும் கேளு, சித்தி உனக்கு செஞ்சு தரேன். என்ன? எனக்கு எதுவும் வேண்டாம், தலை வலிக்குது. என்னடா ஒரே நாள்ல இவ்வளவு பொருள் வாங்கிட்டானு பாக்குறியா? இதெல்லாம் காசு கொடுத்து வாங்கின பொருளா என் கண்ணுக்கு தெரியல. என் பேத்தி சந்தோஷத்தை அடகு வச்சு வாங்கின அவமானமா தான் எனக்கு தெரியுது. டே சந்திரா, நீ தானே உன் பொண்ணை இத்தனை நாள் அவமானம்னு சொல்லிட்டு இருந்த. இப்ப நான் சொல்றேன்டா, நீ தான்டா நான் பெத்த அவமானம். பாட்டி, இதெல்லாம் ஒரு பொழப்பு. ஏங்க, இவங்க ரெண்டு பேரும் பேசுறதும் நடந்துக்கிறதும் ஒண்ணுமே சரியில்லைங்க. கல்யாணம் வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும். டேய், என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க லேப்டாப்ல? குருவால எந்த வேலையும் செய்ய முடியல, ஒரே லவ் மூட்ல இருக்காரு. நினைச்சேன்டா, இந்த பொண்ணு தானே. நான் அவளை லவ் பண்றேன். லவ் இருக்கா இல்லையான்னு இவருக்கே இப்போ வரைக்கும் கன்ஃபியூஷன் தான். நீ இன்னும் அந்த பொண்ணு கிட்ட சொல்லியா? இல்லடா, இன்விடேஷன் ப்ரூஃப் பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடலாம்க்கா. சார், இவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? ஆமாப்பா. பெரிய ஆள் சார் நீங்க. நீங்களே எதுலயாவது நடிக்கிறீங்களா சார்? சார், எங்க பிரஸ்ல தான் இவங்க நடிச்ச விளம்பரம் எல்லாம் பிரிண்ட் எடுத்தோம் சார். செம்ம சார், நீங்க அவங்கள கல்யாணம் பண்ணிக்க போறீங்க. விளம்பரமா? ஆமா சார், இவங்க தான் சார் மாடலு. ஊதுவத்தி விளம்பரம். எங்க காட்டு? 10,000 நோட்டீஸ் போயிடுச்சு சார். அடுத்த செட் அடிச்சிட்டு இருக்காங்க. ஆமா, காவியா தான். எங்க நான் எடுத்துக்கிறேன். நீங்க ஏன் இதெல்லாம் செய்றீங்க? கொடுங்க, நான் எடுத்துக்கிறேன். இதுல என்னங்க இருக்கு? வாங்க. ஐயோ, எங்க? அங்கதாப்பா, அங்க வை. ஏப்பா, உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. என்னப்பா அது? சட்டையெல்லாம் கரையா போச்சு. அன்னைக்கு நான் சொன்னேன்ல, ராணி அம்மாவோட ஆபரேஷனுக்கு பணம் கொடுத்தாருன்னு, அது இவர்தான். அந்த மவராச நீதானப்பா? காவியா, நான் இங்க வந்ததே உங்களை நேர்ல பார்த்து இதை கொடுத்துட்டு போலாம் தான். அழகா இருக்குல்ல? காவியா, சூப்பரா இருக்கு. கடையில ஒட்டி வச்சுக்கலாம். என் ஆட்டோல நானும் ஓட்டிக்கிறேன். அப்படியா ராணி? அப்ப உங்க ஆட்டோல ஓட்டிக்கிறதுக்கு தனியா பேமெண்ட் வாங்கி தந்துடுறேன். கடையில எல்லாம் வேணாடி. ஒரு தேவைக்காக ஆட் நடிச்சேன், அது போதும். இதெல்லாம் இங்க ஒட்ட வேண்டாம்.